Hey guys, welcome back to our channel. So நம்ம சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து லாக் ஸ்க்ரீனில் எப்படி நோட்டிஃபிகேஷன் பேனலை வந்து லாக் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா Redmi 9 பவர் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறேன். இன் கேஸ் நீங்கள் Redmi ஸ்மார்ட் ஃபோன் இல்லை MI ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த நான் சொல்கிற செட்டிங் ஆப்ஷன் ஸோ அப்படியே உங்களுக்கு ரிலவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இன் கேஸ் நீங்கள் வேறு பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பேஸ்டு செட்டிங்ஸ்னால ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ செட்டிங்ஸில் நோட்டிஃபிகேஷன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் அந்த மாதிரி ஏரியாவில் போய் பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ ஜஸ்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷன் உள்ள போனீங்கன்னா அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அண்ட் இதில் வந்து பாட்டமில் வந்தீங்கன்னா ஸோ இங்கே ஐட்டம் ஷோ ஆன் த லாக் ஸ்க்ரீன் ஆஃப்டர் ஸ்வைப்பிங் டவுன் இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அண்ட் இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஷேட் கண்ட்ரோல் சென்டர் ரெண்டுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டரும் வேணும்னா ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையுமே ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ இப்போ வந்து லாக் பண்ணிடுறோம். ஸோ இப்போ லாக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணவே முடியாது. அண்ட் அதே மாதிரி கண்ட்ரோல் சென்டரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் வந்து யாரும் வந்து ப்ளூடூத்லாம் என்னோட பர்மிஷன் இல்லாமல் ஆன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது இப்போ எனேபிள் பண்ணிவிட்டு ஸோ இப்போ லாக் ஸ்க்ரீனில் போனீங்கன்னா ஸோ நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து டிசபிளில் இருக்கனால நோட்டிஃபிகேஷன் பேனல் வராது அண்ட் கண்ட்ரோல் சென்டர் வரும். ஸோ இந்த கண்ட்ரோல் சென்டரில் வைஃபை ஆன் பண்ணுறது, ப்ளூடூத் ஆன் பண்ணுறது, சிம் டேட்டா வந்து ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி மற்ற விஷயம்லாம் வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் ஃபோன் லாக்கில் இருக்கும் போதும். ஸோ இன்கேஸ் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் மற்றபடி ஸோ திருப்பியும் வந்து நீங்கள் பழையபடி பண்ணணும்னா இதுக்குள்ளே போய்ட்டு எல்லாத்தையும் ஆன் பண்ணிவிட்டு லாக் ஸ்க்ரீனில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் பேனலும் வரும் அண்ட் கண்ட்ரோல் சென்டரும் வரும். ஸோ இப்போ இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலை லாக் ஸ்க்ரீனில் வந்து ஈஸியாக வந்து லாக் பண்ண முடியும். ஸோ இப்போ அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நியூவாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys.